தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் நடைபெறும் போராட்டத்தால் கடலூரில் வருவாய் சங்கங்கள் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடலூர் மாவட்டம் முழுவதும் தற்போது வருவாய் அலுவலகங்கள் முற்றிலுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் சார்பில் மாநிலம் தழுவி ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு 3 கட்ட போராட்டத்தை அறிவித்தனர். முதற்கட்டமாக மாவட்ட தலைநகரில் உண்ணாவிரத போராட்டம், 22ஆம் தேதி அலுவலக வாயில் காத்திருப்பு போராட்டம், அதேபோல் 27ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் என 3 கட்ட போராட்டத்தை அறிவித்தனர். முக்கியமாக தொண்டி வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பட்டதாரி அல்லாத அலுவலர்களுக்கு பணியிறக்க பாதுகாப்பு அரசு வெளியிட வேண்டும். இளநிலை வருவாய் ஆய்வாளர் மற்றும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையினை அடிப்படையில் விதித்திருத்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வருவாய்த்துறையினர் மாநிலம் முழுவதும் தற்போது காத்திருப்பு மற்றும் தற்செயல் விடுப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறதாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்போது கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கடலூர், பண்ருட்டி, விருதாச்சலம், திட்டக்குடி என 10 வருவாய் அலுவலகங்கள் முற்றிலுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. இன்று வருவாய்த்துறை ஒட்டுமொத்த பணிகளும் தற்போது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமாக வருவாய்த்துறை பங்கு என்பது அதிக அளவில் இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லாத காரணத்தால் தற்போது அடுத்தடுத்த கட்டமாக போராட்டம் இருப்பதால் தேர்தல் பணிகள் முற்றிலுமாக ஆயத்த பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தற்போது வருவாய்த்துறை அலுவலர்கள் தெரிவிக்கிறார்கள். பாலவேல், நன்றி பிரேம், விரிவான விவரங்களுக்கு.